ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார அடை. ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் வந்து அதே அந்த எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறோமோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அந்த 1/4 கப்பு அதே 1/4 கிளாஸில் வந்து சிறுபயிறு எடுத்துக்கலாம், பாசிப்பருப்பு. அந்த 1/4க்கும் கொஞ்சமாக உளுந்து எடுத்துப்போம். அதே 1/4 கப் வந்து துவரம்பருப்பு. இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிப்போம். ஒரு கால் டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அளவு. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பீஸ் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 8 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு அப்புறம் மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். குறன்னு அரைக்கக்கூடாது, ஃபைனாகவே நம்ம அரைச்சிக்கணும். நல்லா கிறிஸ்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிப்போம். அதே ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக எடுக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது ஒரே ஒரு கார அடை நம்ம கொடுத்தா போதும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்குலாம் ரொம்ப நல்லது. இது தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இதுக்கப்புறம் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுறேன் நான். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நிறையா ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் கேரட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முருங்கைக்கீரை பிடிக்கும் அப்படின்னா முருங்கைக்கீரை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கல் நல்லா சூடானோன்னு தின்னாக ஊற்றிக்கோங்க. மெலிசாக ஊற்றிட்டு, ரொம்ப மெலிசாலாம் வராது. தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஓகே, நெய் ஊற்றினாலும் ஓகே, கடலை எண்ணெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காரம் மட்டும் இன்னும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பூண்டு சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். இது ப்ரோட்டீன் ரிச் இல்லையா, அதனால் வயிறு வந்து ரொம்ப இதாகும். அதுக்காக தான் நான் பூண்டு சட்னியோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், இந்த கார்லிக் சட்னியோடு ஆட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.